Hello guys, in the video new Manhwa series ஆரம்பிக்க போறோம். Manhwa name The New Highland Demon Lord first episode பார்க்க போறோம். எதுக்காக இப்போ ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு கேக்குறீங்கன்னா, வெறுமா இந்த மான்மால வெறும் 2 சாப்டர் நான் பார்த்தேன். அந்த 2 சாப்டர் பார்த்தவனே கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணி ஆகணும் முடியும். ஏன்னா இது வரைக்கும் கேட்ட ஹீரோ டீமன் லார்ட் ஸ்டோரி இல்ல. வெறுமா கதையோட ஒன்லைன் மட்டும் சொல்றேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோக்கடிக்கப்பட்ட டீமன் லார்ட் திருப்பி ரிட்டர்ன் வரா. தன்னை தோக்கடிச்ச ஹீரோவோட வம்சாவளியை பழி வாங்கணும்னு நினைக்க ரிட்டர்ன் ஆகுறா. நம்ம கதையை ஒரு ஹீரோ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமன் தான் ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ் போய் நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கப்படலாம். நம்ம ஹீரோக்கு ஆபீஸ் ட்ரைனிங் கொடுக்குறா. இதுதான் இந்த கதையோட ஸ்டோரி. இந்த மான்வால ஆபீஸ் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே இந்த மான்வா சீரிஸ் இருக்குது. சொல்ல வந்தது எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு டீமன் குயின் கூட ஃபைட் பண்ணிட்டு டீமன் குயினும் ஒரு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்ன ஹீரோ அதுக்குள்ளே நீ டயர் ஆகிட்டு போருக்கு, நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு என் கூட சண்டை போட்டாலும் உனக்கு தான் பாதிப்பு இருக்கு போரு, இப்படி நீ சண்டை போட சீக்கிரமா செத்துருவேன் நம்ம டீமன் கிங் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, கவலைப்படாத நீ செத்துருக்கு அப்புறம் நான் சாவன்னு சொல்லி நம்மளோட ஹீரோ லியோனாட் சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம டீமன் குயின், நான் ஒரு அப்பாவியான பொண்ணு, என்ன தாக்குறியே உனக்கு மனசாட்சியே இல்லை, இது வரைக்கும் எங்க கூட 90 முறை சண்டை போட்டு தோத்தரா போனேன், இந்த 100வது வாட்டி மட்டும் ஜெயிக்கவா போற நம்ம டீமன் குயின் டலாரான்னு சொல்றாங்க. இது கேட்ட நம்ம ஹீரோ, ஏண்டி நீயாவா அப்பாவி, உன்னால எத்தனை கிராமங்க பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா, சக்தியாக ஏகப்பட்ட டீமன்ஸ் உருவாகிட்டே இருக்காங்க, உன்னால மனுஷங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியும். ஏதாவது கேட்ட டீமன் ஏன்னா இது 100,000 முறை கிட்ட சொல்லி ஏதாவது கேட்டு எனக்கு காது பிடிச்சி போயிடுச்சு. அந்த அருவருப்பான டீமன்ஸை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா நான் உங்களை ஒன்றும் உருவாக்கலையே, என்னோட நினைச்சிருந்தோம்னா அவங்க தானாவே உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, பேசாம பேசி தீர்த்துக்கலாமே, எப்படினாலும் உன்னை என்ன ஜெயிக்க முடியாது. இது கேட்ட நம்ம ஹீரோ, மனுஷங்களை குறைச்சேர போறாரு, நான் மட்டும் உன்னை கொண்டுட்டேன்னா அந்த டீமன்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும், அதாவது இன்னையோட இந்த பிரச்சனை முடிச்சிடலாம். ஓ அப்படியா, அப்ப சீக்கிரமா வா, என்னை கொன்னு காட்டு, என்னை கொன்னு உன் மணி நேரத்தை காப்பாத்துன்னு சொல்லு நம்ம டீமன் கிங் தலை நம்ம ஹீரோ வெட்டிடுறாரு ஒரே ஸ்ட்ரைக்ல. ஃபைனலி நான் உன்னை தோக்கடிச்சிட்ட ஒரு வழியா. இந்த ஒரு டெக்னிக்கை உன்னை கொள்றதுக்காகவே பல வருஷமா ட்ரைனிங் எடுத்தேன். இந்த ஒரு டெக்னிக்காக என் முழு சக்தியும் யூஸ் பண்றதா போச்சு. அதாவது இப்போ பாய் டீமன் குயின். சடனா ஏதோ சிரிக்கிற சத்தம் நம்ம ஹீரோ கேக்குது. ஏ ஹீரோ, இப்படி ஒரு அட்டக்க நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே. நம்ம ஹீரோ, நீ யார் பேசுற யாருன்னு கேட்க, சடனா நம்ம டீமன் கிங்கோட தலையிலாம் உடம்பு மட்டும் எந்திரிச்சு நிக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக்ல நிக்க, ஆமா டைம் போக போக நீயும் ஸ்ட்ராங்கா ஆயிட்டே போறேன்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கிங் தான் இன்னும் சாகல. நீ என்ன நினைச்சிட்ட, என் தலையை வெட்டவே நான் செத்துவேன் நீங்க வச்சியா? ஏன்னா நான் ஒரு இம்மோட்டல், யாராலையும் கொல்லவே முடியாது. நீ எவ்வளவு வருஷம் எனக்கு ஒரு சண்டை போட்டாலும் சரி, என்னைக்குமே உன்னால என்ன தோக்கடிக்க முடியும். இப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யணும் தெரியாம திரு முடிச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம டீமன் குயினும், இப்போ உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப காமெடியான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு விஷயம் உன்னை பாராட்டலாம், நீ இப்போ பண்ண அட்டாக் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அது கண்ணில் கூட அந்த அட்டாக்கை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகமா இருந்துச்சு. உண்மையை சொல்ல உன் அட்டாக் வேற லெவல் தான். ஏய் உனக்கு ஞாபகம் இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ உனக்கு வயசு 15. நீடா சூஸ் அண்ட் ஒன்னு சொல்லி என் கூட சண்டைக்கு வந்தேன். அந்த டைம்ல நீ ரொம்ப வீக்கா இருந்தேன், தயவு செஞ்சு என்ன உயிரோடு விட்டுருங்க நீ கெஞ்சினேன். என்னை பார்த்து பயத்துல நீ அந்த டைம் உச்ச வேற இருந்த. ஆனா இப்போ என் தலையை நீ வெட்டி இருக்கிறேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ டீமன் குயினோட தலையை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டம் தான். நம்ம டீமன் குயினும், டே ஹீரோ எங்கதான் என்ன கூட்டிட்டு போறேன்னு கேட்டுக்க வேக வேகமா கோட்டையில வெளியே வந்து குதிரை எடுத்து வேகமா போயிட்டு இருக்கான். டே ஹீரோ எங்கதான் என்ன கூட்டிட்டு போற சொல்லி தொடரா, உன கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நம்ம டீமன் குயினும் ஷாக்கோட, என்ன கடலுக்கா, என்ன நினைச்சிட்டேன் நான் நோட்டீஸ் பண்ண நீ நினைச்சியா, உன்னோட எனர்ஜி அந்த தலையில இருக்கிற இந்த கொம்பாதான் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்குதான் உன்னோட தலையை யாராலையும் எடுக்க முடியாத கடலோட ஆழத்துக்கு தூக்கி போட போறேன். இததான் கேட்ட நம்ம டீமன் குயினும், டே இதுதான் கல்லாட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். டே இப்ப மட்டும் என்ன விடல, நீ பெரிய பிரச்சனை சண்டைக்கு போறேன்னு சொல்லி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ டீசென்டா, ஏமா நான் ஒரு ஹீரோ, இதுதான் என்கிட்ட ஒர்க்கே ஆகாது. டே என்கிட்ட உடம்பு எல்லாமே வெறும், நான் மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் தான் போட டீசென்ட் வெறா. இப்படி நம்ம டீமன் குயின் கெஞ்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பெரிய கடல் பக்கத்துல வந்து நம்ம டீமன் குயின் பார்த்து, டே உனக்கு கடைசியா பேச ஆசை இருக்கிறா, டே நான் கடல்ல போட்டா சித்தவே நீ நினைச்சிக்காரா, என்னால உனக்கு கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா உன மந்திர சக்தியை பரவாம தடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஒன்னார மனுஷங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்பதான் நான் பண்றதுக்கான மனுஷங்களை காப்பாத்துக்க மாட்டேன். உன் மேல பர்சனலா எனக்கு எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. பாய் டீமன் குயின் சொல்லிட்டு வீச ரெடியாக்க நம்ம டீமன் குயினும், டே ஹீரோ தயவு செஞ்சு என்ன தூக்கி போறாதா, அப்பனா கடைசியா நான் ஒரு வார்த்தை சொல்லப்போ அது கேள்றா. ஹீரோ கேட்காம தலையை தூக்கி வீசிறாரு. டே பரதேசி நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னான்டா சொல்லிட்டு அந்த போக்கிமானுக்கு டீம் ராக்கெட் டீம் ஒவ்வொரு டைமும் சண்டையில தோக்க போற மேல பறந்து நட்சத்திரமா மாற வந்து அதே மாதிரி மாறி தண்ணியில விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருக்காங்க நம்ம டீமன் குயின். நம்ம டீமன் குயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, டே ஹீரோ நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா, கண்டிப்பா உன்னை பழி வாங்காம நான் விட மாட்டேன், உன்னை சாராளமா நான் கொல்ல மாட்டேன், உனக்கு நரங்கன்னா என்னன்னு காமிச்சுதான் உனக்கு கொல்லுவேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் வெளியே வரவேன்னு சொல்லிட்டு தண்ணியில முழுங்கிட்டு இருக்கேன் நம்ம டீமன் குயின் தலை. பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் சொல்லுது, நம்ம டீமன் குயின் அவங்களோட தலையை தேடி உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்காங்களா. சீன் கட் பண்ணி ஒரு அப்பா அம்மாக எதையோ ஷாக்ல பார்த்துருக்காங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம டீமன் குயினா அவங்க தலையை தேடி வந்துருக்காங்க. இதை பார்த்து அவங்களும் உடனே நம்ம வில்லேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்ல, அதுக்கு மேல அந்த உடம்புக்கு
ஷட்டி கடிக்க விளாட பேட்டரி போன ரோபோ மாதிரி படுத்துது. கடைசியா கை தூக்குறதோட அந்த வில்லேஜ்னு ஒருத்தன் வந்து தலையிலான உடம்பு பார்த்து அவன் ஷாக்ல நிக்க பக்கத்துல ஏதோ ஒன்னு எழுதி வச்சுக்கிறான். அவன் பாக்குறான் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ எப்படி பழி வாங்கலான்னு போய் எழுதிருக்குன்னு நான் சொல்லவே நினைக்காதீங்க. என்ன போட்டுக்கணும் ஒரு வைஃபை சின்ன போட்டு வைஃபை கேன்சல் மாதிரி ஒரு டிராயிங் மட்டும் போட்டுருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து அவன் என்ன செய்யறானா ஓ இதான் உங்களுக்கு கடைசி வார்த்தையான்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த உடம்ப நல்லபடியா அடக்க பண்ணிட்டு போறான். எக்கச்சக்கமான டீமன் சுத்திட்டு இருந்துச்சு. நம்ம டீமனுக்கு எனர்ஜி இல்லாம அவங்க திருப்பி நார்மலா மாறிடுறாங்க. நார்மலா மாறின எல்லாரும் சின்ன குழந்தை மாதிரி இங்கேட்டே இருக்கு இந்த வெப்பன்ஸுக்குன்னு கேட்க இப்ப டீமன்ஸோட பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது இதுக்காக காரணம் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் இந்த டீமன் குயின் டிஃபீட் பண்ணதாரு. இப்ப இந்த டீமன்ஸோட பிரச்சனையே இல்ல. நம்ம ஹீரோ அவனோட நாட்டுக்கு வர சுத்தி இருக்கலாமே ஹீரோ ஹீரோன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த நாட்டுக்கு ராஜா ராணி அந்த பையன் சொன்ன மாதிரி சாதிச்சிட்டா. அவங்க பொண்ணு பார்த்து உனக்கு இன்னும் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அவங்க பொண்ணு அப்பா அவருக்கு இந்த விஷயம் ஓகேனா எனக்கும் இந்த விஷயம் ஓகேனாப்பா. எல்லா கதைகளும் வர்ற மாதிரி தான் ஹீரோ அந்த நாட்டோட பிரின்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனும் அந்த நாட்டோட ராஜாவாகிறான். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கை போகுது. ஹீரோட இந்த கதையும் முடியுது. இப்பதான் கதையை ஆரம்பிச்சு அதுக்குள்ளே முடிச்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுக்கிட்டு இப்ப செகண்ட் ஹாஃப்க்குள்ள போகலாம். இந்த கதை பல காலத்துல இப்ப மாடர்னுக்கு வரும். இந்த காலத்துக்கு எல்லாமே அப்ப வந்து எல்லாமே ஜஸ்ட் ஒரு கட்டுக்கதை நினைச்சிருக்காங்க. அதை பத்தியே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ சொன்ன கதை வெறும் நாவல்ல இருக்கிற கதை மாதிரியே சொல்றேன் தெரியல. நான் ஸ்பெயினுக்கு போற ஒரு கப்பல் மாதிரி தான் எனக்கு சொன்னான். இன்னும் அந்த டெமான் ஒரு தலை இந்த ஏதோ ஒரு கடலை சுத்திட்டு தான் இருக்கிறாமா நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி உண்மையாவே டெமான் குயின் ஒருத்தி இருந்தானா அவ எவ்வளவு ஸ்ட்ராங்காவே இருக்கட்டும் ஒரே புல்லட் தான் அவ கதை முடிஞ்சது. நீ சொல்ற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு வாயிலேயே மிடிப்பா பாத்துக்கோ. நீ என்ன நினைச்சிட்டே இது 2024 நம்ம சட்டத்துக்கு மீறி தான் இங்க மீன் பிடிச்சிட்டுக்கோ. இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம ஜெயில போட்டுருவாங்க. அப்பயோ ஒரு காலத்துல டீமன் குயினா இருக்கட்டும் இல்ல ஹீரோவா இருக்கட்டும் இப்ப இருக்கிற மாடல் வெப்பன்ஸ் வச்சு அவங்களை ஈஸியாவே கொண்டுருவாங்க. அதனால அவங்கள பத்தி பேசுறது பிரயோஜனமே இல்ல. சரி வளையல ஏதாச்சும் மாட்டுச்சான்னு பாப்போம்னு சொல்லி நல்ல மீனா மாட்டுச்சான்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஷாக்ல இருக்காங்க 2 பேரும். பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் பல வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் டெமான் குயின் திருப்பியும் ரெசர்வேஷன் ஆனான்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. இது பார்த்து அந்த 2 பேரும் கண்டிப்பா இது பொம்மையா இருக்கும். இது கண்டிப்பா ஒரிஜினல் இருக்கு. நானும் அப்பதான் நினைக்கிறேன் 2 பேரும் பயத்தை புலம்பிட்டுக்க சடனா நம்ம தலைவி கண்ணு முழிக்க இதை பார்த்து அவ்வளவுதான் அவங்க உயிரே அவங்க விட்டு போயிருச்சு. வெறித்தனமா அவங்க 2 பேர் முன்னாடி தன்னோட இணைச்சி காட்ட அடுத்த பக்கம் ஒரு கிரேவியரா காட்டுறாங்க. அங்க இருக்கணும் இது எப்படி அடிக்க வைக்கணும்னு தெரியாம முடிச்சுட்டு அவனோட பொண்ணும் அப்பா அங்க ஏதோ நகர தேவி சடங்கு நடக்க போது அமைதியா இருக்கணும். ஐயோ இவர்கிட்ட பேசி இவரு எப்படி பண்ணணும்னு இப்ப மறந்துட்டேன்னு அவன் புலம்பிட்டு டக்கப்பா அங்க பாரியா தலையிலான ஒரு உடம்பு போயிட்டு இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல வைஃபை இப்ப ஆன் ஆயிருச்சா அதாவது இப்ப நகருது. வேற ஒண்ணு நம்ம டெமான் குயின் அவங்க 2 பேரும் கண்ட்ரோல் எடுத்துருக்கா. பரவாயில்ல இப்ப என் உடம்பு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட பயந்துட்டேன் ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. அந்த ஹீரோ ஸ்மெல் எனக்கு ஸ்ட்ராங்கா வருது. அவ இங்கதான் பக்கத்துல இருக்கிறா. பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஹீரோ உன பழி வாங்க நான் வந்துட்டுக்கண்ணா அப்பயும் நம்ம தலைவி வெறித்தனமா சொல்ல ஒரு வழியா நம்ம தலைவி உடம்பு கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெஸ்ஸே ஆட்டி போட்டா. அப்புறம் நம்ம தலைவி யோசிக்கிறோம் ஒரு மிஸ் அந்த ஹீரோ எப்போ செட் தானே எனக்கு தெரிஞ்சுக்கும் ஆயிரக்கணக்கான இல்ல அதுக்கு மேல வருஷங்கள் போயிருக்கோம். அப்ப நான் ஸ்மெல் பண்ணது அந்த ஹீரோ இல்ல ஹீரோட வம்சாவளி வந்து வேண்டாம். இருந்தாலும் ஒரு ஹீரோ சாதாரண மனுஷன் வேற ரொம்ப நாள் வாழ வேணாமா? இதுதான் அவன் கேட்டுக்கு பஞ்சு இலக்க வேற. நான் சாகுற வரைக்கும் நீங்க தலைவர் சாக மாட்டீங்களாமா? டேய் பரதேசி என்ன தண்ணியில முக்க வச்சு நீ உன் ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு நீ இப்படி செத்துட்டீங்கன்னா அப்ப நான் யாரையா பழி வாங்குறது அப்படின்னு டெமான் குயின் காலுப்புல பேசிட்டு அப்புறம் நம்ம டெமான் குயினுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் போனா என்ன அவனோட ஆன்செஸ்டர்ஸ் இங்கதான் இருக்காங்க. இதுக்கப்புறம் உன் ஆன்செஸ்டர்ஸ் நான் பழி வாங்க போறேன். ஏன்டா இந்த உலகத்துல பிறந்தாங்கன்னு யோசிக்க போறாங்க. சடனா நம்ம தலைவி ஒரு ட்ரெஸ் ரூம்ல ஒரு ட்ரெஸ் பாக்குறா. சீனை கட் பண்ணி ஒரு ஆபீஸ் பில்டிங் தான் காட்டுறாங்க. அவனோட ஸ்மெல் இங்கதான் வருது. இந்த போட்டியோ ராஜாவா இருக்கிறான். இப்போ பக்கத்து இருக்கவங்களும் இந்த நரகத்துல இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் வேலை செய்யணும்? நீ சொல்ற செய்யலாம் எனக்கு இந்த நரகத்துல எப்போ தப்பிக்கணும்னு தோணுது. 2 பேரும் ஆபீஸ் வேலை நினைச்சு குழம்பிட்டு நம்ம தலைவி என்ன யோசிக்கிறான் ஓ இந்த போட்டிய பேர் நரகமோ அப்படின்னு யோசிக்க அங்க இருக்கவங்களும் ஆமா நீங்க யாரு என்ன இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு அவன் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இதை கேட்ட நம்ம தலைவி உங்களோட பாஸை மீட் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஓ அப்ப நீங்க வேலைக்கு தான் வந்திருக்கீங்க சரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஒருத்தி வந்திருக்க யாரு என்னன்னு தான் கேட்கல டேரக்டா இன்டர்வியூக்கு நீங்க சொன்னாலும் வந்தாச்சு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த காரை ஸ்கேன் பண்ணா மட்டும் உள்ள நம்மளால போக முடியும். நம்ம தலைவி ஆச்சரியமா ஓ சூப்பரா இருக்கிறேன்னு கேட்கணும். ஹையர் ஆபீஸர் போன் பண்ணி டவுட் கேட்கிறேன். சார் இவங்க இன்டர்வியூக்கு வந்த மாதிரி தோணல. இவங்க பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்காங்க. அவங்க பேசுறது ரொம்ப நார்மலா பேசுறாங்க. போன்ல இருக்கணும் இதுக்கு முன்னாடி அவங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சிருக்காங்க. அங்க போய் பழக்க வழக்கம் இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே இருப்பாங்க. அதுவும் போக அவங்க ஒரு எலெக்ட் ஆபீசர். அதான் நீ அது பெருசா கண்டுக்காத. நம்ம தலைவியும் இந்த கொம்பு இருக்கிறதா கொஞ்சம் விசித்திரமான தெரியும்னு சொல்லி அதை மறைச்சதுதான். அம்மா இங்க இருக்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்குது பாஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்க சும்மா எங்கிட்ட நீங்க கேக்குறீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய வேலை தான். பாஸ் பத்தி சொல்லுக்கு ஒரு விஷயமும் இல்லை. சும்மா உங்ககிட்ட ஜோக்குக்காக சொன்னா இது சீரியஸா எடுத்துக்காங்கன்னு சொல்ல நீ சொல்ற வச்சு பார்க்க போது ஜோக்குக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. டேய் ஹீரோ ஆன்சஸ் இந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவனோட பவர் இன்னும் அவைக்கன் ஆகலன்னு நினைக்கிறேன். என்னன்னா சரி இதுக்கப்புறம் அவனை யாரையும் காப்பாற்ற முடியாது. பரவாயில்ல எங்க ஓனர் பத்தி உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க போகுது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. எல்லாருக்கும் காலை வணக்கம். அங்க இருக்கவங்களும் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டா. ஓ மேனேஜர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா உங்க பக்கத்துல இருக்கிற யாரு? ஓ இவங்க இன்டர்வியூ கொண்டிருக்காங்களா? கேஷுவலா கேட்க இன்னைக்கு பாஸ் வேற கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நீங்க காஃபி குடிச்சு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றீங்களா? என்ன பாஸ்
வர லேட் ஆகும். இதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஸ்மெல் இங்க இருந்து தான் வருது, எனக்கு நல்லா தெரியுது, பக்கத்துல தான் இருக்குது. டே கிம், இந்த பேப்பர் கப்ஸை நீ ஃபுல்லே பண்ணலையாடா? திட்டிட்டு அந்த கிம் வேற யாரும் இல்ல, நம்ம லியானோட வம்சாவளியை வந்தாங்க. பார்க்க லியான் மாதிரியே இருக்க, நம்ம மட்டும் ஷாக்ல, நம்ம டீமன் குயினும் ஷாக்ல தான் பாக்க. லியான் நீயாதான் அப்படின்னு சொல்ற இதோட இந்த எபிசோட் முடியும். இதுக்கப்புறம் என் வீடியோஸ் எல்லாமே லேட்டா தான் வரும். என் போன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதால இனிமே என் போன் ரெடி ஆச்சுன்னா நம்ம ரெகுலரா வீடியோ பண்ணலாம்.